மாநாடு முடிந்த கையோடு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி 26 தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார் தவேகா தலைவர் விஜய். கடந்த 2 நாட்களாக தவேகாவுக்கு எதிரான விமர்சனங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது தொடங்கி மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனங்கள் வரை கட்சியினரிடம் பல முக்கிய விஷயங்கள் பேசியிருக்கிறார். செயற்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது, 26 தீர்மானங்கள் என்னென்ன என்பதை முழுமையாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு முடிந்த கையோடு சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செயற்குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு எந்த ஆரவாரமும் இல்லாமல் சைலண்டாக வந்து இறங்கினார் விஜய். காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்கிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன, கட்சியை வலுப்படுத்துவது, விமர்சனங்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் விஜய். அதன்படி மாநாடு முடிந்த கையோடு கடந்த 2 நாட்களாக விசிக தலைவர் திருமாவளவன், நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் தவேகா மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். விஜய் சொன்னது போல கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்பதால் இவற்றை தவேகாவினர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. எனினும் சமூக வலைதளங்களில் விசிக, நாதக வெர்சஸ் தவேகா என்ற போக்கு நிலவி வந்தது. இந்த நிலையில் தவேகா மீதான விமர்சனங்களுக்கு சமூக வலைதளங்களில் கண்ணியத்தோடு நிர்வாகிகள் பதிலடி கொடுக்கும்படியும், தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு ஆதாரங்களுடன் பதிவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பூத் கமிட்டியில் அதிக பெண்களை இடம்பெற செய்ய வேண்டும், கொடியேற்றுவது, பொதுக்கூட்டங்கள் நடத்துவது உள்ளிட்டவற்றிற்கு அனுமதி கிடைக்காவிட்டால் கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும், வாக்கு சேகரிக்கும் போது பெண் தொண்டர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும், வாக்குச்சாவடிக்கு 10 பேர் வீதம் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் விஜய். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டுவர முயற்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அச்சாரமிடும் ஆய்வை காலதாமதமின்றி நடத்த வேண்டும். கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டுவர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். கால நிர்ணயம் செய்து மதுக்கடைகளை மூட வேண்டும். மாதந்தோறும் மின் கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் உள்ள குறிப்பிட்ட சிலரின் நலனிலேயே அக்கறையுடன் செயல்பட்டு வரும் ஆளும் திமுக அரசுக்கு கண்டனம். முதலில் திருவள்ளுவருக்கு வர்ணம் பூசினர், பிறகு தமிழ்தாய் வாழ்த்து குறித்த சர்ச்சையை கிளப்பியுள்ளனர். எங்கள் தாய்மொழி தமிழ் மட்டுமல்லாமல் தமிழ்மொழி சார்ந்த எந்த ஒன்றிலும் தலையிட ஒன்றிய அரசுக்கோ அதன் பிரதிநிதிகளுக்கோ உரிமை இல்லை. மாநாட்டை மாபெரும் வெற்றி பெற வைத்த நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். மாநாடு நடத்த இடம் கொடுத்த விவசாயிகளுக்கும் வீசாலை விழுப்புரம் மக்களுக்கும் நன்றி. மாநாட்டின் போது உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் என்று மொத்தமாக 26 தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம். பெண்கள் பாதுகாப்புக்கு தனி தீர்மானம் தொடங்கி பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ள தவேகா மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் நேரடியாக அட்டாக் செய்தும் சில திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தகைசால் தமிழர் விருது வழங்கும் தமிழக அரசின் திட்டத்தையும், குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்தை வரவேற்றும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தவேகா. மேலும் இந்த செயற்கூட்டத்தில் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் போவது குறித்து நிர்வாகிகளிடம் விஜய் பேசியதாகவும் கூறப்படுகிறது.